ஆ அதெல்லாம் சரி. அந்த ஐபிசி 193 சொன்னீங்க, அதெல்லாம் சரியா? ஆ இப்பதான் நெட்ல பார்த்தேன். ஓ, நான் சும்மா கப்சாவா அடிச்சு விடுவேன். அப்படி ஏதோ அடிச்சு விட்டியோன்னு நினைச்சேன். சரி சரி, நீ கண்ட்ரோலா இரு, நான் பாத்துக்கிறேன். சொல்லு, உண்மைய சொல்றியா இல்ல ஐபிசி 193 மேடம். 193 படி தூக்கி 7 வருஷம் உள்ள வைக்கவா? யோ, உண்மையிலேயே பாத்தியா இல்ல பாக்காம போய் சொல்றியா? யார் பேச்சையாவது கேட்டு போய் சொல்லி உள்ள போயிடாதியா? ஏய், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் உண்மையிலேயே பார்த்தேன். ஒரு நிமிஷம். இங்க பாரு முருகேசா, உள்ள இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாது. உலகத்துல யாருக்கும் கெடுதல் பண்ணாத, எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நல்லவரை போய் சொல்லி ஒரு கொலை கேஸ்ல மாட்ட வச்சிருக்க. இது குற்றம். இத விசாரிச்சு நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா அடிப்படையில இது பாவம், பெரிய பாவம். இது போல பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அது உனக்கு தெரியாதா? என்ன இவ்ளோ சென்டிமெண்டா பேசுறா? யோ, அவங்க சொல்றத கேட்டா பயமா இருக்கியா? நீ எது உண்மையாத சொல்லிடியா? மா, நான் ஏமா போய் சொல்ல போறேன்? மா, இந்த திருநீர் மேல அடிச்சு சத்தியமா சொல்றமா, அந்த கதிரு கரண்ட் ஒயரை அந்த பக்கம் எடுத்து போட்டதை நான் பார்த்தேன். ராமசாமி துடிதுடிச்சு செத்து போனதையும் நான் பார்த்தேம்மா. சரிங்க மேடம், சரி. அப்படியே சொல்லிடுறேன். இங்க பாரு, நீ விபூதியில சத்தியம் பண்ணிட்டேங்கிறதுனால நீ சொல்றது உண்மை ஆயிராது. அந்த கொலைய கதிர் செய்யலங்கிறதும் எங்களுக்கு தெரியும், அத நீ பாக்கலங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அடுத்த ஹியரிங் வரும்போது குறுக்கு விசாரணையில உன்னை அடிச்சு துவச்சு ஓட விடுறோமா இல்லையான்னு பாரு. அன்னைக்கு நீ நிச்சயம் 7 வருஷம் ஜெயிலுக்கு போவ. உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள மனசு மாறி உண்மைய சொல்லணும்னு தோணுச்சுன்னா வந்து ராகினி மேடத்தை பாரு. இல்லன்னா நீ உள்ள போறத யாராலையும் தடுக்க முடியாது. இதென்ன மேடம் நீங்க சொல்ல சொன்னீங்க? சரிங்க மேடம், வாங்க போலாம். எங்க பார், நர்மதா சொன்னபடி நடந்துக்க. யோ, அவங்க சொல்றது உண்மையா? நீ பொய் சாட்சிதான் சொல்றியா? ஏய், நீ ஒருத்தி புடி. மேடம், என்கொயரி சரியா தானே போச்சு? எல்லாம் சரியாதான் போச்சு. இருந்தாலும் சில விஷயம் நானே பேசியிருக்கலாம். அங்க நானா பேசல மேடம். உங்க முகத்தை பார்த்து அதுல என்ன இருக்கோ அதத்தான் நான் பேசினேன். அப்படியா? என்னவோ சொல்றாளே, ஒருவேளை என் முகத்துல தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்கும். நான் தான் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஆச்சு, தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நர்மதா, வா போலாம். சொல்லு முருகேசா. அந்த ராகினி சப் இன்ஸ்பெக்டரும் அந்த நர்மதாவும் வீட்டுக்கே வந்துட்டாங்கயா. வீட்டுக்கே வந்துட்டாளா? சரி. ஆமா, என்ன கேட்டாங்க? பொய் சாட்சி சொன்னியான்னு கேட்டாங்க. நான் திருநீர் மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன் இல்லன்னு. சரியா தான் பண்ணிருக்க. உனக்கு பேசுனதை விட 2 மடங்கு பேமெண்ட் வாங்கிக்கோ. அப்புறம் நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்து பண்ணிடு. என்னங்கய்யா? சரிங்க. பண்ணிருவேல? என்னடா பண்ணிருவேல? இவ்வளவுதானுங்கய்யா. இது இப்பவே கிளம்பி போறேன். ஐயோ மேடம், 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 என்னை காப்பாத்துங்க மேடம். என்னை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்காங்க மேடம். என்னை காப்பாத்துங்க மேடம். முருகேசன் தானே நீ? உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை யார் அடிச்சது? கதிரோட ஆளுங்க தான் என்ன வீடு தேடி அடிக்க வந்தாங்க மேடம். ஏய், எதுக்குடா என் பேர் சொல்ற? நான் எப்படா அடிக்க ஆள் அனுப்புனேன்? நீ ஆள் அனுப்பாம தான் உன் பேர் சொல்லி என்ன அடிப்பாங்க. பாரு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாரு.
இங்க பாரு, எங்க அண்ணன் லாக்அப்ல இருக்காரு. அவர் யாரும் பார்க்கவும் வரல, பேசவும் இல்ல. அப்புறம் எப்படி ஆள் அனுப்ப முடியும்? மேடம், இது உங்க போலீஸ் ஸ்டேஷன். உங்க அண்ணன் உள்ள இருக்காரு. உங்க போனை கொடுத்து பேச வைக்கலாம், இல்ல வேற ஆளை உள்ள வர வச்சு பார்க்க வைக்கலாம். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஆனா கதிரோட ஆளுங்க தான் என்ன அடிச்சாங்க. ஏய், என்ன ஏற்கனவே உன் மேல கொலவெறியில இருக்கேன். இதெல்லாம் புடிங்க எரிஞ்சிட்டு வெளியில வந்து உன்னை தொலைச்சிருவேன். பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடியே கதிர் எப்படி பேசுறாருன்னு இதுலயே தெரியுதா அவர் என் மேல எவ்வளவு கொலவெறியோடு இருக்காருன்னு. அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அவரை முதல்ல ஜெயில போடுங்க. அப்பதான் அவர் சரிப்பட்டு வருவாரு. ஏய், நான் வெளியில வரமாட்டேங்கிற நினைப்புல இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா? நான் இந்த கொலைய பண்ணல. நான் சீக்கிரம் வெளியில வந்துருவேன். அன்னைக்கு இருக்குடா உனக்கு பௌர்ணமி அமாவாசைலாம். என்ன மேடம், அவர் மிரட்டிட்டே இருக்காரு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இதான் ஒரு சாட்சிக்கு தர பாதுகாப்பா? ஏய், என் அண்ணனை ஜெயில போடணுமா இல்ல லாக்அப்ல போடணுமான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. அத கோர்ட் முடிவு பண்ணணும். ஆமா, என் அண்ணன் ஆளுங்க உன்னை அடிச்சானுங்கன்னு சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம்? அடிச்சவங்க தான் ஆதாரம். என்ன சொல்லி அடிச்சாங்கன்னு தெரியுமா மேடம்? கதிருக்கு எதிராக ஏன்டா சாட்சி சொல்ற? நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு உடனே நீ ஸ்டேஷன்ல போய் சொல்லு, இல்லனா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. முருகேசா, கடைசியா சொல்றேன், உனக்கு சாவு நெருங்குதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வெளியில வந்து உன்னை அடிக்கணும்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மவனை இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன், வந்து உண்டுல நாக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். மேடம், இதுதான் சாட்சி, ஆதாரம் எல்லாம். இது ஆதாரமா வச்சு கதிர என்ன கொலை பண்ண முயற்சி பண்றாருன்னு கேஸ் போடுங்க மேடம். இப்ப கேஸ் போட போறீங்களா இல்லையா? ஏய், நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். கலிவர்தன் சொல்லி தானே பண்ற. நீ பொய் சாட்சி தான் சொல்றேன்னு நான் கோர்ட்ல நிரூபிச்சேன்னு வையேன், என் அண்ணன் ஜெயிலுக்கு போக மாட்டான். நீ தான் ஜெயிலுக்கு போவ, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன மேடம் நீங்க, எனக்கு நியாயம் கிடைக்குன்னு வந்தா நீங்களும் மிரட்டுறீங்க, உங்க அண்ணனும் மிரட்டுறாரு. நீங்க உங்க அண்ணங்கிறதுனால எந்த கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறீங்க. எல்லாமே உங்க அண்ணனுக்கு சாதகமா தான் மேடம் பண்றீங்க. இதை நான் சும்மா விட போறது கிடையாது. உங்களை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ எங்க வேணாலும் போய் சொல்ற, ஆனா உனக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. அண்ணா, நீ இங்க இருக்க வரைக்கும் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் பேசாம லாக்அப்ல தானே இருக்கேன், நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. எவன் வந்து புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்கா, அதுவும் என் பேரை வச்சு பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ இங்க இருக்கிற வரைக்கும் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா மட்டும் இரு. எங்க அமைதியா இருக்க விடுறானுங்க? அதான் பாக்குறல்ல ஒருத்தரா வந்து எப்படி ஏறி மேயறாங்கன்னு. நான் உள்ள வந்ததுல இருந்து எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. நான் வெளியில வரேன், அப்புறம் இருக்கும் அவனை எல்லாத்துக்கும்.